நீங்க கோவால இருக்கிற சர்ச்சுக்கு போனதுதான் இப்ப பிரச்சனையே. எல்லாரும் விசேஷம் இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பதில் சொல்லி சொல்லி என்னால முடியல. அவங்க வேலையை அவங்க பார்க்க வேண்டியதானே. வேற என்ன? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா, இதுக்கு கடவுள் மனசு வச்சா மட்டும் போதாது, நமக்குள்ளயும் ஏதாவது விஷயம் இருக்கணும்ல. இப்ப நமக்குள்ள இருக்கிறதே பெரிய விஷயம் தான். இதுக்கு மேல நான் அதிகமா செஞ்சேன்னா செத்தே போயிருவேன். என்னங்க, வீட்ல ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும்ல, அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். வாங்க. ஐயோ ஏமா நான்சி, எனக்கு ஒரு சந்தேகம். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்லி ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாம்ல? அறிவே இல்லையா உங்களுக்கு? இது நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம். இத போய் ஃபாதர் கிட்ட போய் கேட்க முடியுமா? இல்ல, சும்மா யோசிச்சுக்கிட்டு இருந்த. இதுக்கப்புறம் கூட நம்ம ஒரு 2 பிள்ளைங்க பெத்துக்கணும்னாலும் எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. ஐயா, அத நீங்க மனசுலயே வச்சுக்கோங்க. உனக்கு வேணாம்னா வேணாம். அதுக்கப்புறம் நீ 10 மாசம் சுமந்து பால் கொடுத்து தோல் மலையும் மார் மேலையும் போட்டு வளர்த்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம பார்த்து வளர்க்கணும். அதையும் மீறி உனக்கு வேணும்னா சொல்லு, நான் இங்கதான் இருக்கேன். என்னோட எல்லாத்துக்கும் தள்ளுறதே வேலையா போச்சு. பசங்கெல்லாம் உங்களை பார்த்து கெட்டு போக போறாங்க. எதுக்கு பெருசா ஹீரோ மாதிரி போனீங்க? சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நானா வீரமான பரம்பரையை சேர்ந்த உனக்கு தெரியாதா? என் முன்னோர்கள் எல்லாம் பெரிய படை தளபதிகள்னு என் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா நான் ஒரு ரவுடிய பார்த்து பயந்து ஓட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா நான்சி? ஓ, அது எனக்கு தெரியாது பாருங்க. ஒரு நிமிஷம் இல்ல, எங்க போற? ஐயோ விடுங்க, பசங்க இருக்காங்க. இத்தனை வருஷத்துல உன் பக்கத்துல பகல்ல ஒரு நாள் கூட வரவே முடியலையே. எத்தனை நாள் உன்னை கேட்டிருக்கேன். எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க. பிள்ளைங்களும் வேலைக்காரங்களும் இல்லாத நேரத்துல நான் உன்னை தனியா சந்திக்கத்தான் பிளான் பண்ணி இந்த அடியவே வாங்கின தெரியுமா? என்னங்க நீங்க எப்ப பாரு நடக்காத விஷயத்த பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நடக்கும், நடக்க வைக்கிறேன். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என் புத்தியை யூஸ் பண்ண போறேன். இந்த நாளை நான் மிஸ் பண்ண போறதில்ல. பாக்குறியா? இது குழந்தைகளா பார்க்க வேண்டிய படமா? ரொம்ப நல்லா இருக்குமா? அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. எதுக்காக நம்ம படம் பாக்குறோம்? அதான் எதுக்குன்னு கேக்குறேன். எனக்கு தெரியாது. தெரியாது, அதான் பிரச்சனையே. வாங்க, ஒரு சினிமாவுல இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கலாம். அதுக்காக தான் இப்ப நீங்க 2 பேரும் சினிமா பார்க்க போறீங்க. டைம் ஆயிடுச்சு. எல்லாருடைய அன்பா பழகணுங்கிறதா இந்த சினிமாவோட கதை. நீங்க 2 பேரும் அந்த படத்தை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அப்பா உங்களை இந்த படத்துக்கு அனுப்புறேன். அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த படத்துக்கு வரல? அது அப்பாவுக்கு சினிமாக்குள்ள போற பழக்கம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி படத்தை எல்லாம் நான் முன்னாடியே பாத்துட்டேன். ஆமா ஆமா, அப்பா முன்னாடியே பாத்துட்டாரு. அவர் எந்த படம் பாத்துருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? ஓய மூடும். சரி அப்பா அம்மா. சரி, நீங்க முதல்ல போய் படம் பாத்துட்டு வாங்க. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். அப்பா, நீங்க சர்ச்சில கடைசியா அடி வாங்குனீங்களே, அப்ப என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்கப்பா. ஓடி போயிட்டு டேய் பசங்களை பாத்துக்கடா. சரி. என்ன விஷயம் எல்லாரும் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க?
என்னத்த சொல்றது, எங்க வீட்ல கரண்ட் போய் 2 மணி நேரம் ஆகுது. உடனே வர மாதிரியும் தெரியல. அங்க லைன்ல ஏதோ வேலை பாக்குறாங்க. பசங்க ஏதோ டிவில சினிமா பாக்கணும்னு சொன்னாங்க. அங்கேயே ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க உள்ள. இது நம்ம வீடு தானே, எதுக்கு வெக்கப்பட்டுட்டு நிக்கிறீங்க? எங்க உங்க வீட்டுக்கார காணோம்? அவர் எங்க உளுந்து கிடக்குறாருன்னு யாருக்கு தெரியும்? ராத்திரி ஆனாதான் வருவாரு 4 கால்ல. அதுக்கப்புறம் நான் ஏதாவது பேச முடியுமா? மூக்கு மேல கோவம் வந்துரும். தெரியாம தப்பா ஏதாவது பேசிட்டா என்ன அடிப்பாரு. வாங்கடி உள்ள. இல்ல உங்க வீட்டுக்காரர் இருந்திருந்தாருன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்ப படம் பாத்துருக்கலாம். அதனாலதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அவர் இல்லாம இருந்தாதான் எங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி, நீங்க மட்டும் போய் படம் பாருங்க. என்ன அந்த டிவி ஆன் பண்ணி விடு, அவங்க சினிமா பாக்கட்டும். போ. இந்த காலத்துல இப்படி ஒருத்தவங்க கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா கரெக்ட் தான். நான் இந்த டெல்லிங்கிற பேரே நியூஸ் பேப்பர்ல தான் பாத்திருக்கேன். அப்புறம் அந்த ரிபப்ளிக் டேக்கு கொடி ஏத்துவாங்கல்ல, அதையும் டிவில பாத்திருக்கேன். அதெல்லாம் பார்த்து சலிச்சு போச்சு. ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா என்ன சொல்லு? இந்த அரசியல்வாதிங்க பண்ற பாவத்தை எங்க போய் தீர்த்துக்க போறானுங்களோ தெரியல. என்ன நீங்க இன்னைக்கு டெல்லி புராணமா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல நான்சி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன்னி போன் பண்ணியிருந்தா. ஏதோ டெல்லி பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா எனக்கு ஒன்றும் புரியல. அந்த டெல்லி இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆனா இங்க இருக்கிற சன்னிக்கு அதனால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. நீ உங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, வேணும்னா 2 நாள் அங்க தங்கிட்டு வா. இது புதுசுதான், என் பொண்ணுக்கு பத்தல. உன் அக்கா பொண்ணுக்கு கொடுத்துரு. எனக்கு இப்பவே போகணும்னு அவசியம் இல்ல. என்ன நீ இப்படி சொல்ற? அம்மா அப்பாவா அடிக்கடி போய் பாத்துட்டு வர வேண்டாமா என்ன? நீ எப்ப திரும்பி வந்தா போதும்னு நான் மேரி அம்மா கிட்ட சொல்லி அனுப்பி விடுறேன். நானே வீட்டுக்கு போகணும்னு கெஞ்சி கேட்டா கூட நீங்க என்ன வீட்டுக்கு போக விட மாட்டீங்க. என்னாச்சுக்கா உங்களுக்கு? இங்க ஏதோ விசேஷமாக்கா? ஒரு விசேஷமும் இல்ல. நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நான் ஒருவேளை எங்க வீட்டுக்கு போனாலும் போவேன். அதனால்தான். நேரம் ஆயிடுச்சு பாரு. அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காம நீ வராண்டால போய் நிலை. இதோ வர. ஹரி கிட்ட சொல்லிருக்க உன்னை வீட்டுல டிராப் பண்ண சொல்லி. நீ எங்க கிளம்பிட்ட? அக்கா என் வீட்டுக்கு போயிட்டு வர சொன்னாங்க, அதான் போறேன். நீ என்ன எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ கொடுத்துட்ட? நீ இவ்ளோ சீக்கிரம் அதுக்கு ஒத்துக்குவோன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல. உன்னை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. இது என்ன நடக்காத விஷயமா? அவங்க என்ன லவ் தானே பண்ணாங்க. அவங்களும் மனுஷங்க தானே. அவங்களும் வாழ வேண்டாமா? அவங்கள வர சொல்லிட்டு நீங்க இப்படி நின்னுட்டு இருந்தா எப்படி? வீட்டை இப்ப நாம தான் சுத்தம் பண்ணி வைக்கணும். வேலை செய்யறவங்கள அனுப்பிட்டா நம்ம தானே சுத்தம் பண்ணி வைக்கணும். நீங்க என்ன இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சன்னி அண்ணா அந்த லவர்ஸ கூட்டிட்டு வரேன்னு சொன்ன டைம் எப்பவோ முடிஞ்சு போயிடுச்சு. பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்களா நான்சி? அவங்க 2 பேரையும் எப்படியோ கஷ்டப்பட்டு தூங்க வச்சுட்டேன். சந்தோஷம். அதுக்கு தான் நான் பயந்துட்டு இருந்தேன். ஒருவேளை அவங்க சீக்கிரம் வந்தாங்கன்னா அவங்க யாருன்னு பசங்க கிட்ட என்ன போய் சொல்றதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சும்மா உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணாம வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. அது கரெக்ட். நீ சொல்றது நல்லா இருக்கா? அவங்கள நாம வர சொல்லியிருக்கோம். நாம சாப்பிட்டுட்டு தூங்கும் போது அந்த டைம்ல அவங்க வந்தாங்கன்னா அது நல்லாவா இருக்கும்? இதெல்லாம் நீ யோசிக்கிறது இல்லையா? அப்புறம் சன்னி தப்பா நினைக்க மாட்டானா? இவன் என்ன போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? அதனாலதான் நான் சொன்னேன் அவங்க இதுக்கு மேல வரமாட்டாங்கன்னு. நீ ஒன்னும் அவசரப்படாத நான்சி. நம்ம தூங்குற நேரம் இன்னும் வரலையே. சரிவா, கொஞ்ச நேரம் இங்க உட்கார். நான் அங்கேயே உட்கார்ந்துக்கிறேன். அங்க பாரு, காதலன் காதலியும் வருவாங்கன்னு அதுங்களும் கேள்விப்பட்டிருக்கும் போல இருக்கு. அதான் மின்மினி பூச்சிகள்லாம் மின்னிக்கிட்டு இருக்காங்க பாரு. என்னங்க சொல்றீங்க நீங்க? இந்த மின்மினி பூச்செல்லாம் தினமும் இந்த மாதிரியே தான் இருக்கு. நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல போல. இல்ல, இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. ஆனா நம்ம வீட்டு வாசல்ல மின்மினி பூச்சிகள் மின்றத நான் முதல் முறையா இப்பதான் பாக்குறேன். இங்க மின்னிக்கிட்டு இருக்கிற மின்மினி பூச்சிகள் எல்லாம் நம்மளதான் காதலன் காதலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ, உங்களுக்கு எதுவும் தோணலையா? இது வீட்டு வாசல். நம்மளோட வீட்டு வாசல் தானே நான்சி செல்லம். நம்ம கொஞ்ச நேரம் காதலன் காதலியா இருப்போம். அதுல என்ன தப்பு? ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப டயர்டா இருப்பீங்க. போய் தூங்குங்க. குட் நைட் அக்கா. குட் நைட்.
இப்ப எதுக்கு துப்பாக்கியை தூக்கிட்டு வரீங்க? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு நான்சி? இது என்னோட அப்பாவோட துப்பாக்கி. எவ்வளவு மிருகங்களையும் பறவைகளையும் சுட்டு கொண்ட துப்பாக்கி இது தெரியுமா? ஆனா இப்ப இது ஒரு காதலனையும் காதலியையும் காப்பாத்த போகுது. நாளைக்கு பசங்க இவங்க யாருன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது? நம்மளோட சொந்தக்காரங்க டெல்லியில இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆனா இத அவங்க 2 பேர்கிட்டயும் நம்ம சொல்லிடுறது நல்லது. இல்லனா நாம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க வேற ஒண்ணு சொல்லுவாங்க. அப்புறம் கண்டிப்பா பசங்க சந்தேகப்படுவாங்க. உன் பிள்ளைங்களாச்சு. என்ன சொன்னீங்க? ஏன் பிள்ளைங்களா? அப்ப உங்க பிள்ளைங்க இல்லையா? அவங்க நம்ம குழந்தைங்க, புரியுதா? நீ எதுக்கு வீணா டென்ஷன் ஆகுற நினைச்சி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதை விட நீ என்ன கொஞ்சம் நல்லா கட்டி பிடிச்சிக்கோ. அப்புறம் அந்த காதலன் காதலி விஷயத்துல நான் கொஞ்சம் தெம்பா இருப்பேன். அதனால சும்மா இருக்கீங்களா? எனக்கு நல்லா தூக்கம் வருது. இப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாரும் உங்கள மாதிரி தான் இருப்பாங்களா? இந்நேரம் அவங்க கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி யோசிக்காம ஒழுங்கா படுத்து தூங்குங்க. Day after day, I'm cast away, and I can't get you out of my mind. வந்து இது மேல ஏறுங்க. Wow. நீ ஏறதுக்கு அப்புறம் யானைக்கு கை கொடுத்து தூக்க என்ன? சரிங்கண்ணே. நீ ஏறு. Help me some, baby. Come on, Annie. Come on, Annie. அப்படிதான். மேலே ஏறு. ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. Please, uncle. பாத்து. Pull. கைப்பிடி. Up. Pull. நான்சி மட்டும் வந்துடக்கூடாது கடவுளே. சாரிங்க. என்னங்க வா? அப்பா அங்கிள். நோ ப்ராப்ளம். நானும் நான்சி கூப்பிடாத வரைக்கும் நீங்க அங்கிருந்து இறங்க கூடாது. இல்லங்க. இந்தாங்க காஃபி. ஜோசப் வராண்டாலே படுத்துக்கிறேன்னு சொன்னா, நான் போய் பாயும் தலகாணியும் எடுத்துட்டு வரேன். நீ போய் தூங்கு. நானும் ஜோசப் இங்க இருந்து பாத்துக்கிறோம். ஒருவேளை அவனுக்கு வந்தாலும் வருவானுங்க. அதுக்காக ராத்திரி ஃபுல்லா தூங்காம இருக்க போறீங்களா? அவங்க வரும்போது வரட்டுங்க, பாத்துக்கலாம். சரி, நீ போ, வரேன். Twinkle little star, how I wonder what you are, up above the world so high. அப்பாவும் அவரோட ஆளுங்களும் போயிட்டாங்க. நீ ஒன்னும் பயப்படாத. என்னங்க? என்ன நீ? சாம் குட்டியோட ஃபாதர் வந்தப்போ அவன் சத்தம் போட்டு அழுதுற கூடாதுன்னு நான் அவனோட மவுத்ல என்னோட ஹேண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேங்க. தேங்க்யூ ஆனி. நோ மென்ஷனுங்க. எதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. அதான் உங்களுக்கு சேஃப். மறுபடியும் அவனுக்கு வந்தாலும் வருவானுங்க. சாப்பாடு நான் இங்கேயே கொடுத்துடுறேன். நோ ப்ராப்ளம். தேங்க்யூங்க. நோ மென்ஷன். நான் உங்களை வீட்டுக்கு பின்னாடி விடுறேன். நேரம் ஆகிறதுக்குள்ள சீக்கிரமா குளிச்சுட்டு டக்குன்னு ரெடி ஆயிடுங்க. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் சன்னி பண்ணிட்டு நமக்கு ஃபோன் பண்ணுவா.
எப்படியாவது உங்க அப்பா கண்ணுல மண்ணை தூவிட்டு இங்க இருந்து உங்களை கூட்டிட்டு போறதா எங்களோட பிளான். மறந்துடாதீங்கண்ணா, ஃபாதரோட ஆசீர்வாதத்தோட நாங்க பாட்டு பாடி பிரார்த்தனை பண்ணி பெரிய சர்ச்சில் எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். சாம் பேபிய கொஞ்சம் வருத்தப்படாம இருக்க சொல்லுங்க. நான் என்னோட ஹார்ட்டை இப்ப வரைக்கும் ஓபனா தான் வச்சிருக்கேன். மேரேஜ் நடக்கணும்னு கடவுளை வேண்டிட்டு இருக்கோம். தென் அண்ட் நவ் அந்த ஆண்டவரோட ஆசீர்வாதத்தினால எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஓகேங்க. ஓகே, சாம மட்டும் பத்திரமா கைய பிடிச்சுக்கோ. எங்கேயாவது ஓடி போயிடுவானான்னு எனக்கு பயமா இருக்கு. Hey, nothing. He's my love always. என்ன விட்டுட்டு இவ அப்படியே ஓடி போயிடலாம் முடியாது. அப்ப சரி, அது மட்டும் ஷோர். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். Here continues the journey of adventures. Come, Sam, honey.